அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. நேற்று ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை சீக்கிய மதத்தை மார்க்கத்தை தோற்றுவித்த ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு ஆளுமையை பார்த்தோம். அதுபோல் இன்றைக்கி ஏப்ரல் 16 புதன்கிழமை காலையில் ஹாலிவுட்டு நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவரை பார்க்குறோம். ஹாலிவுட்டின் தன்னிகரற்ற கலைஞரும் உலகுக்கே நம்பிக்கையையும் நகைச்சுவையையும் வாரி வழங்கியவருமான சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் அவருடைய பிறந்த தினம் என்று லண்டனில் உள்ள வால்வோர்த் என்ற இடத்துல, இவர் லண்டன்கார், பிரிட்டன்கார், வால்வோர்த் என்ற இடத்துல பிறந்தவர் 1889. பெற்றோர் இசை அரங்குகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர். குடிப்பழக்கத்தால் சீரழிந்த தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்தார். இசையரங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புக்கு தாயால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இதனால் 5 வயது சிறுவன் சார்லியை முதலில் மேடையில் ஏற்றினார். அவனும் ஆடிப்பாடி மற்றவர்களைப் போல பேசி காட்டி முதல் நாளென்றே ரசிகர்கள் கூட்டத்தை வசப்படுத்தி விட்டான். சிறுவன் சார்லி குடும்பத்தை காப்பாற்ற லண்டன் நகரில் உள்ள நாடக குழுக்களுக்கான ஒரு செயலாளரை சந்தித்து வாய்ப்பு கோரினான். வாய்ப்பும் கிடைத்தது. 1912 இந்த குழுவுடனான அமெரிக்க பயணம் திருப்பு முனையாக இருந்தது. இளம் கலைஞரின் அபார திறமையை உணர்ந்த கீஸ்டோன் சினிமா நிறுவனத்தை அபார திறமையை உணர்ந்த கீஸ்டோன் சினிமா நிறுவன தயாரிப்பாளர் தனது நிறுவனத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இவர் நடித்த முதல் மௌன திரைப்படம் மேக்கிங் ஏ லிவிங் 1914 முதல் உலகப் போர் தொடங்கும் போது வெளிவந்தது. மற்றும் கிட் ஆட்டோ ரேசஸ் இவரது இரண்டாவது படம். கிட் ஆட்டோ ரேசஸ் இரண்டாவது படம். இதில் தொளதொளவென கால் சட்டை, சிறிய கோட்டு, ஹிட்லர் மீசை, சின்ன தொப்பி, சிறு தடி, இந்த கெட்டப்பில் இவரை பார்த்த உலகமே விழுந்து விழுந்து சிரித்தது. இதுவே பின்னர் இவரது அடையாளமாக மானது. படம் பிரம்மாண்ட வெற்றியை ஈட்டியது. ஒரு வருடத்தில் 35 திரைப்படங்களில் நடித்தார். அனைத்துமே சாதனை படைத்தன. வெறும் நடிப்பு மட்டுமல்லாமல் கதை, வசனம், இயக்கம் என அனைத்து துறைகளிலும் தன் தனி முத்திரையை பதித்தார். நடன அமைப்பு, இசையமைப்பையும் கூட இவர் விட்டு வைக்கவில்லை. பணமும் பெயரும் புகழும் குவிந்தது. 1919 நம்ம 13ஆம் தேதி ரவுலட் சட்டம் 1919 போடப்பட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள். அந்த வருஷத்தில் யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற ஸ்டுடியோவை தொடங்கினார். 1924 இவர் தயாரித்த திரைப்படம் தி கிட் மகத்தான வெற்றி பெற்றது. தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றிதான். சமகால சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து இவர் தயாரித்த சிறந்த திரைப்படங்களில் தி இமிக்ரண்ட் முதன்மையானது. இவரது நிறுவனம் படங்களை தயாரித்ததுடன் விநியோகமும் செய்தது. 1936 மௌனப்பட யுகம் நிறைவடைந்து பேசும் பட காலம் தொடங்கியது. மாடர்ன் டைம்ஸ் என்ற பேசும் படத்தை தயாரித்தார். இதில் இவர் பேசாமல் நடித்தார். இந்த படமும் மகத்தான வெற்றி பெற்றது. படங்களில் இவர் பயன்படுத்திய நகைச்சுவை காட்சிகளை பயன்படுத்தாத உலக திரைப்படங்களே இல்லை என்று கூறிவிடலாம். மௌனப்பட காலத்திலேயே உலகம் முழுவதும் பிரபலமான இவர் நடித்த படங்களின் விசிடிக்கள் இன்று உலகம் முழுவதும் விற்பனையாகின்றன. இவரது தி இமிக்ரண்ட், தி கிட், தி கோல்டு ரஷ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ், தி கிரேட் டிக்டேட்டர் ஆகிய 6 திரைப்படங்கள் அமெரிக்காவின் நேஷனல் ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரி அமைப்பில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 2 முறை ஆஸ்கர் சிறப்பு விருதை வென்றிருக்கிறார். இங்கிலாந்து அரசு 1985 இவரது உருவம் பொறிக்கப்பட்ட அஞ்சல் தலையை வெளியிட்டது. அங்கேயும் அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. உலகையே ரசிக்கவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த
ஹாலிவுட்டில் தனித்துவம் வாய்ந்த மேதையாக இன்றளவும் போற்றப்படும் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் 1977ஆம் ஆண்டு தன்னுடைய 88வது வயதில் இறந்து போகி மறைந்து விடுகிறார் இந்த உலகத்தை விட்டு. அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான சாதனை ஆளுமையை நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். நன்றி, வணக்கம்.